கடும் தவம் செய்கிறார். யாரை நோக்கி தவம் செய்கிறார்? முருகப்பெருமானை நோக்கி, சுப்பிரமணியனை நோக்கி தவம் செய்கிறார். முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, சென்னிமலை ஆண்டவனே, செந்தில் குமரா, பாலகுமரா என்றெல்லாம் போற்றி உருகுகின்றார். அப்பொழுது அந்த பாலகுமரன், முருகன், முத்துக்குமரன், வடிவேலன், திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய ஜெயந்திநாதன், பழுமுதிர்ச்சோலையிலே அருளக்கூடிய அந்த சுகுமாரன் அருளுகின்றான். எவ்வாறு அருளுகின்றான்? ஒரு பெரிய விஸ்வரூப தரிசனம், முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனம். ஒரு கையிலே வாழ் இருக்கிறது, மற்றொரு கையிலே வேள் இருக்கிறது, கேடயம் இருக்கிறது, திரிசூலம் இருக்கிறது. அவன் அஷ்டபுஜங்களுடன் அப்படியே ஒரு வடிவத்தை காட்டுறான். இது வரைக்கும் முருகனுடைய வடிவத்திலே அது ஒரு அதிரூப சுந்தர வடிவம். அப்படியே வணங்கி வேண்டி வணங்கி கேட்கிறார் நாரத பெருமான், என்ன பாக்கியம் செய்தேனோ அஹோ பாக்கியம் என்று சொல்லிவிட்டு, முருகா, எனக்கு வாழ்க்கையில் கலியுகத்திலே செவ்வாயினால் துயர்படுவோருக்கு ஒரு தீர்வாக ஒரு தரத்தை சொல்லு என்று கேட்டு வணங்குகின்றார். காரணம் என்ன? செவ்வாய் என்று சொல்லிவிட்டாலே அவிட்டம், சித்திரை, அதே போல நமது மிருகசீஷத்துக்கு அதிபதி. மேலும் செவ்வாய் என்றால் நிலம், நெருப்பு, வாகனம் அனைத்தையும் குறிக்கக்கூடியதாயிற்றே. உடனே முருகப்பெருமான் சொல்கின்றான், மல்லிகார்ஜுனம் என்ற இடம் இருக்கிறது, அங்கே ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனா என்று சொன்னால் துயர் தீரும், கவலை வேண்டாம் என்று அருளுகிறார்.